அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு பெயர்ச்சியாகும் செவ்வாயால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா செவ்வாயை பொறுத்தவரை கும்பராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் 5 கிரகங்களோடு இணைகிறார். இதன் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசி சேர்ந்த புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு செல்கிறார். உங்களுடைய ராசி 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். தனாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்திற்கு வரும்போது விரயங்கள் அதிகரிக்க தாங்க செய்யும். எனவே சுப விரயமாக அதை மாற்றிக்கொள்வது நல்லது. பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நிறைவேற்றலாங்க. வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றிய முயற்சியில் ஆர்வம் காட்டலாம். தருணங்களை பொறுத்த வரைக்கும் முன்னோர் கட்டி வைத்த சிதிலமடைந்த கோவில்களை பராமரிக்கும் எண்ணம் மேலோங்குங்க. குறிப்பா வாங்கிய சொத்துக்களை விற்கும் சூழ்நிலையும் அதனால் லாபமும் ஒரு சிலருக்கு உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. குறிப்பா கும்பராசியில் மிக முக்கிய 5 கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், சனி மற்றும் ராகுவோடு செவ்வாய் இணைகிறார். ஆகிய 6 கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது விரயஸ்தானம் மிகுந்த வலிமை அடைகிறது. எனவே பல வழிகள் மீனராசினியர்களான உங்களுக்கு விரயங்கள் ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாக்குங்க. பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்காது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் வேலைப்பளவு சுமத்துவர். எதையும் திட்டமிட்டு செய்தாலும் திசை மாறி செல்லுங்க. தொழில் புரிபவர்கள் பணிபுரிபவர்களிடம் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சுகக்கேடுகளும் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தாயினுடைய உடல் நலத்துல கவனம் தேவைங்க. ஜென்மசனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதால் இக்காலகட்டம் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். உறவினர்கள் பகை உருவாவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்குங்க. பிறருக்கு நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும் நேரமாக அமைகிறது. அனைத்திலும் தாமதங்களும் தடைகளும் வந்து கொண்டே இருக்குங்க. குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்தவரை சனி, குரு ஆகிய 2 கிரகங்களுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிரன் அன்று ராசிக்கு வருகிறார். உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகமாவார். எனவே இந்த நேரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக அமைகிறதுங்க. எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். லாப நோக்கத்தோடு பழகியவர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சகோதர வர்க்கத்தினரின் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்க. எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெற்று மனதை வாட வைக்கும். நினைத்தது நடக்கவில்லையே என்ற கவலை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் கூடிய விரைவில் உங்களுடைய ராசிக்கு வர இருக்கிறார். எனவே இப்பொழுது 7 சனியினுடைய ஜென்மசனி காலம் உங்களுக்கு கூடிய விரைவில் தொடங்க இருக்குதுங்க. மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். ஜென்மசனி என்பதால் சில தாமதங்கள் ஏற்படலாம். ராசிநாதன் குரு என்பதால் காரியங்கள்ல கடைசி நேரத்தில் கைகூடி விடுங்க. இருப்பினும் எந்த புது முயற்சியில் ஈடுபட்டாலும் அவ்வப்போது வழிபாடுகளையும் மேற்கொள்ளுங்க. அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளையும் கேட்டுக்கொள்வது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம சனியினுடைய பார்வை பலத்தால் சகோதர ஒற்றுமை குறையுங்க. உறுதிப்படுத்தப்பட்ட சில காரியங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். அதே போல இத்தருணங்களில் விரோதங்கள் வளராமல் பார்த்து கொள்ளுங்க. சனியினுடைய பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதால் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழல் உருவாக இருக்குதுங்க. சிந்தித்து செயல்பட்டால் சிறப்புகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சனி பகவான் வழிபாடும் விரதங்களும் நன்மைகளை வழங்கும். அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் வந்து சேர இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை உண்டாக இருக்கு. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்குங்க. கவனம் தேவை. பெண்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. வரவும் செலவும் சமமாக
அதிகரிப்பாகுங்க. இக்காலகட்டங்கள் எடுத்தோம் கௌதம் என இல்லாமல் சற்று பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்படும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. குரு கேந்திர பலம் பெற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாம 10ஆம் இடமாகிய தொழில் ராசி பார்வையிடுவதால் தொழில் உத்தியோகம் ஜீவனம் சிறப்பாக இருக்குங்க. பணிபுரியும் இடத்தில் நல்ல பெயர் வாங்குவீங்க. அதே போல் பழைய கடன்கள் வசூல் ஆகிவிடுங்க. கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுக்கும் வாய்ப்பு ஏற்பட இருக்கு. உத்தியோகம் தொழிலில் செல்வாக்கு உயர இருக்குதுங்க. எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்று விடுவீங்க. அதே போல் முகம் தெரியாத ஒருவரால் ஆதாயம் உண்டு. குழப்பங்கள் நீங்கி தெளிவான வழி கிடைக்க இருக்கு. ரியல் எஸ்டேட் துறையில் ஆதாயம் உண்டுங்க. அதே போல் வீடு விற்பனை இடம் விற்பனையில் நல்ல லாபம் கிடைக்க இருக்கு. சிலர் புதிய இடங்கள் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதே போல் முட்டி வலி தோள்பட்டை வலி போன்ற உபதிரங்கள் அதிகரிக்குங்க. மனைவி அல்லது கணவனின் உடல் நிலையில் ஒருவருக்கொருவர் கவனம் செலுத்தி ஜாக்கிரதையாக இருங்க. உணவு உண்பது ஓய்வெடுப்பது போன்ற விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வேளா வேலைக்கு மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியினுடைய ஆரம்ப பகுதியில் உள்ள உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதரும் வக்ரகதியில் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிக்கிறார். அதனால் வருமானத்தை விட செலவுகளே சற்று அதிகமாக இருக்குங்க. நெருங்கிய உறவினர்களின் பொறாமையும் மறைமுக பேச்சுக்களும் கவலையளிக்கும். சிறு விஷயத்திற்கு கூட அதிகமாக அலைய வேண்டி இருக்கும். சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவர்களை நீங்கள் நாட வேண்டி வருங்க. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஓங்கும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல் திருமண முயற்சிகளை நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரனுக்கு தாராளமாக முயற்சிக்கலாம். அதே போல் மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராசிநாதன் ஆகிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து விரயஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க இருக்கு. தசாபுக்திகளுக்கு ஏற்ப பலருக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சிறந்த சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்கு. சிலர் தற்போது வீட்டை விட வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் மிகவும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குதுங்க. விற்பனை படிப்படியாக உயர இருக்கு. உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குங்க. புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு சிறந்த ஒரு காலகட்டமா இத்தருணம் அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம பல தொழிலதிபர்களுக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் பிரபல தொழில் நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பும் ஒப்பந்தமும் கையெழுத்தாகுங்க. கிரக நிலைகளின்படி இது ஒரு அரிய சந்தர்ப்பமாகவும் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் தாங்க இருக்கு. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரை பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. அதன் காரணமாக வருமானம் உயர இருக்கு. மக்களிடையே புகழும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. பலருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு நிகழும் பல விழாக்களில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க. அவற்றின் காரணமாக வருமானம் அதிகரிக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.